தாயகம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வெகு விரைவில் அடுத்த தேர்தலுக்கு வாய்ப்பு. நாடளாவிய ரீதியில் மின் விநியோக தடை, இருளில் மூழ்கிய வீடுகள். தொழிற்சங்க நடவடிக்கையால் தொடரும் சிக்கல். தையிட்டி வித்தேச விகாரை அகற்றக் கோரி தொடரும் போராட்டம். எந்த அரசியல்வாதிகளும் தப்பவே முடியாது. அனுர தரப்பு கடும் சூளுரை. ஆசிரியர்களுக்கு பாதிப்பும் ஏற்படாது, பிரதமர் ஹரணி உறுதி. அதிக விலைக்கு அரிசி விற்பனை. பசறையில் மண் சரிவு, மக்கள் பாதுகாப்பாக வெளியேற்றம். இருவேறு இடங்களில் ரயிலில் மோதி 2 பேர் உயிரிழப்பு. பிற்பகல் 1 மணிக்கு பின்னரான வானிலை, இலங்கை மக்களுக்கு கடும் எச்சரிக்கை. விபத்தில் சிக்கிய இளம் காதலர்கள், காதலி பலி. தொடர்பட விரிவான செய்திகள். எதிர்வரும் 2026ஆம் ஆண்டின் ஏப்ரல் மாதத்துக்கு முன்னதாக மாகாண சபை தேர்தலை நடத்துவது குறித்து அரசாங்கம் உத்தேசித்து வருகின்றது. மாகாண சபைகள், உள்ளூராட்சி மன்றங்கள் பிரதி அமைச்சர் ருவன் செனரத் இது தொடர்பில் கருத்து வெளியிடும் போது மேற்கண்ட விடயத்தை உறுதிப்படுத்தியுள்ளார். அத்துடன் மாகாண சபை தேர்தலை பிற்போடும் எந்த தேவையும் அரசாங்கத்துக்கு இல்லை என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். எனினும் மாகாண சபை தேர்தலை நடத்துவது தொடர்பில் சில சட்ட சிக்கல்கள் எழுந்துள்ளதாகவும் அவற்றை சீர்படுத்தியவுடன் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் என்றும் பிரதி அமைச்சர் ருவன் செனரத் தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தல் தொடர்பான சட்ட சிக்கல்களை சீர்படுத்துவது தொடர்பில் தற்போதைக்கு பல்வேறு தரப்புகளுடன் கலந்துரையாடல்கள் நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடளாவிய ரீதியில் மழையுடனான வானிலை காரணமாக சுமார் 30,000 மின் விநியோக தடை ஏற்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. மின் தடையால் மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகியுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. பல பிரதேசங்களில் கடும் மழையுடனான வானிலையும் நிலவி வருகின்றது. எனினும் தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக மின் விநியோக தடையை மீண்டும் வழமைக்கு கொண்டுவரும் செயற்பாட்டில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் சங்கத்தின் தலைவர் கோஷல அபேசிங்க தெரிவித்துள்ளார். இலங்கை மின்சார சபை பொறியியலாளர் சங்கம் இன்று முதல் தனது தொழிற்சங்க நடவடிக்கை தீவிரப்படுத்தப் போவதாக தெரிவித்துள்ளது. அதன்படி மின்சார சபையின் சிரேஷ்ட அதிகாரிகளுடன் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் இன்று முதல் நிறுத்தப்படும் என்றும் அதன் செயற்குழு உறுப்பினர் தனுஷ்க பராக்கிரமசிங்க தெரிவித்துள்ளார். தங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் எதிர்காலத்தில் கடுமையான தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடுவோம் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இதற்கிடையில் மீண்டும் ஒருமுறை மின்சார கட்டணத்தை அதிகரிக்கும் அரசாங்கத்தின் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாக மின்சார பயனாளிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. இந்த நேரத்தில் மின்சார கட்டணத்தை அதிகரிக்க வேண்டிய அவசியமில்லை என்றும் இலங்கை மின்சார சபை புதிய ஊழியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் பிரியந்த விக்ரமசிங்கவும் கூறினார். மின்சார கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டால் அது கட்டுமான துறைக்கு கடுமையான சிக்கலை ஏற்படுத்தக்கூடும் என்று தேசிய கட்டுமான தொழிலாளர் சங்கத்தின் செயலாளர் சுபுன் அபேசேகரவும் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் வலிகாமம் தையிட்டி பகுதியில் அமைந்துள்ள திஸ்ஸ விகாரைக்கு எதிராக இன்றும் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோதமான முறையில் குறித்த விகாரை அமைக்கப்பட்டுள்ளதாக கூறியும் அதனை அங்கிருந்து அகற்றுமாறு கோரியும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஒவ்வொரு பௌர்ணமி தினத்துக்கும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் இன்றும் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பதாகைகளை ஏந்தி கோஷமிட்டு கைகளில் கருப்பு கொடிகளை தாங்கியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பொதுச் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன், சட்டத்தரணி காண்டீபன், பொதுமக்கள் மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டனர். தையிட்டியில் அமைந்துள்ள விகாரையை அகற்றுமாறு கோரி மக்களுடன் இணைந்து தொடர்ச்சியாக போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இந்தோனேசியாவிலிருந்து அழைத்து வரப்பட்ட பாதாள உலக குழு சந்தேக நபர்களிடமிருந்து 31 தொலைபேசிகள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அதற்கமைய இவர்களுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகள் எவராக இருந்தாலும் எவ்வித பாகுபாடுமின்றி அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில், போலீசார் தமக்கு கிடைக்கப்பெறும் முறைப்பாடுகள் மற்றும் தகவல்களை அடிப்படையாக கொண்டே விசாரணைகளை முன்னெடுத்து சட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்றனர். எனவே அரசியல் பழிவாங்கலை முன்னெடுப்பதற்கான எந்த ஒரு தேவையும் எமக்கு இல்லை.
நீண்ட காலமாக இழைக்கப்பட்ட நீதி தற்போது வழங்கப்பட்டு வருகின்றது. சிறை வாழ்க்கையிலிருந்து அவர்கள் தப்பவே முடியாது. நாளாந்த புதுப்பிக்கப்பட்ட தகவல்கள் தொடர்பில் போலீஸ் பேச்சாளர் தெரிவிக்கும் போது அவற்றுக்கு எதிர்க்கட்சியினர் பதிலளிக்க முற்படுகின்றனர். சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் செயற்பாடுகளை அவர்கள் அரசியல் பழிவாங்கல் என சித்தரிக்கின்றனர். அண்மையில் இந்தோனேசியாவிலிருந்து அழைத்து வரப்பட்ட பாதாள உலக குழு சந்தேக நபர்களிடம் தொடர்ச்சியாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதற்கமைய அவர்களிடம் இருந்த 31 தொலைபேசிகள் தொடர்பிலும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இவற்றுடன் அரசியல்வாதிகள் தொடர்பு பட்டிருந்தால் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு நாம் பின்வாங்க போவதில்லை. இவர்களுடன் எந்த தொடர்பும் இல்லாதவர்கள் அச்சமடையவோ பதற்றமடையவோ தேவையில்லை. மாறாக குற்ற செயல்களுடன் தொடர்புடையவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எந்தவித பாகுபாடுமின்றி சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். புதிய கல்வி சீர்திருத்தங்களால் ஆசிரியர்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். மாத்தளை மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற புதிய கல்வி சீர்திருத்தங்கள் குறித்த பட்டறையில் பங்கேற்ற போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். 21ஆம் நூற்றாண்டை எதிர்கொள்ளக்கூடிய முழுமையான அறிவை கொண்ட ஒரு பிள்ளையை உருவாக்குவதே புதிய கல்வி சீர்திருத்த செயல்முறையின் நோக்கம். பாரம்பரிய கல்வி முறைக்கு பதிலாக மாணவர்களுக்கு அழுத்தமில்லாத கற்றல் சூழலை உருவாக்கி அவர்கள் விரும்பும் துறைகளை தேர்ந்தெடுக்க வழிகாட்டும் வகையில் சீர்திருத்தங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. அத்துடன் இந்த விடயம் தொடர்பில் அனைத்து தரப்பினருடனும் கலந்துரையாடியதன் பின்னரே தீர்மானம் எடுக்கப்படும் எனவும் பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இதனிடையே புதிய கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து கல்வி அதிகாரிகளிடம் கூட சரியான புரிதல் இல்லை என கல்வித்துறையினர் சங்கத்தின் தலைவர் உலப்பனே சுமங்கல தேரர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் புதிய கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து விரிவான கலந்துரையாடலின் பின்னர் தீர்மானங்கள் எடுக்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கடந்த மாதத்தில் நாடு முழுவதும் நடத்தப்பட்ட சோதனைகளில் அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்த 135 கடைகளின் வர்த்தகர்களுக்கு எதிராக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அதிகார சபை தெரிவித்துள்ளது. அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்பவர்கள் மற்றும் அதை மறைப்பவர்களுக்கு எதிராக சோதனைகள் தொடரும் என்றும் நுகர்வோர் விவகார அதிகார சபை மேலும் தெரிவித்துள்ளது. தனி உரிமையாளர் அதிக விலைக்கு அரிசி விற்று அவர் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் அவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் முதல் 5 லட்சம் ரூபாய் வரை அபராதம் அல்லது 5 மாதங்கள் சிறை தண்டனை அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம் என்று அதிகார சபை தெரிவித்துள்ளது. ஒரு தனியார் நிறுவனம் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் நீதிமன்றம் 5 லட்சம் ரூபாய் முதல் 50 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கலாம். அபராதம் அல்லது சிறை தண்டனை அல்லது மேற்கூறிய இரண்டும் விதிக்கப்படலாம். அத்துடன் அதிக விலைக்கு விற்பனை செய்த பொருட்களை அதிகார சபையின் சட்டத்தின் கீழ் அரசுடைமையாக்கவும் நீதிமன்றத்தால் முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீரற்ற வானிலை காரணமாக பதுளை மாவட்டத்தின் பசறை பகுதியில் 13வது மைல்கல் அருகில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. அதன்படி வீதியில் பாறைகள் விழுந்துள்ளதால் ஒரு வீதியை மாத்திரம் திறந்து வைக்க வீதி அபிவிருத்தி அதிகார சபை நடவடிக்கை எடுத்துள்ளது. மேலும் பசறை கடவரையில மேற்கு கெலப்புல பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவு காரணமாக அப்பகுதியில் வசிக்கும் 3 குடும்பங்களை பாதுகாப்பாக வெளியேற்ற பசறை பிரதேச செயலாளர் நடவடிக்கை எடுத்துள்ளார். மன்னார் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புதுக்குடியிருப்பு பகுதியில் தலைமன்னாரில் இருந்து கொழும்புக்கோட்டை நோக்கி செல்லும் ரயிலில் மோதி ஒருவர் உயிரிழந்துள்ளார். ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் புதுக்குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த 32 வயதுடைய ஒருவரே உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இதேவேளை கடுகண்ணாவை பகுதியில் ரயிலில் மோதி ஒருவர் உயிரிழந்துள்ளார். கண்டியில் கடுகண்ணாவை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கடுகண்ணாவை ரயில் நிலையத்திற்கு அருகில் கண்டியில் இருந்து போல்ககவெல நோக்கி செல்லும் ரயிலில் மோதி உயிரிழந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர் அக்குரச கணத்தொட்டை பகுதியைச் சேர்ந்த 27 வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகிறது. சடலம் பேராதனை வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் கடுகண்ணாவை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன்படி வடக்கு, வடமத்திய, கிழக்கு, மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
அத்துடன் மேற்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் காலையில் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. இந்நிலையில் நிலவும் சீரற்ற காலநிலையின் போது அபாயத்தை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இன்று சில பகுதிகளில் காலநிலையில் சில மாற்றங்கள் ஏற்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பின்னவள போலீஸ் பிரிவின் ஹட்டன் பலாங்குடி வீதியில் நேற்று முன்தினம் மதியம் இடம்பெற்ற வாகன விபத்தில் இளம் யுவதி ஒருவர் உயிரிழந்துள்ளார். பலாங்குடையிலிருந்து பின்னவள டோக்கி சென்ற சைக்கிள் ஓட்டுநர் கட்டுப்பாடு இழந்து வீதியை விட்டு விலகி எதிரே வந்த பேருந்துடன் மோதியதில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. காயமடைந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரும் அவரது காதலியும் பலாங்குடம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். எனினும் அங்கு சிகிச்சை பலனின்றி காதலி உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் அரநாயக்கவைச் சேர்ந்த 23 வயதுடைய யுவதி என தெரிய வந்துள்ளது. விபத்தை தொடர்ந்து பேருந்தின் ஓட்டுநர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் நீதிமன்றத்திலும் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளனர். இத்துடன் தாயகம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தாயகம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.